ஓம் சரவண பவ. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அறிவோம் முருகனை யூடியூப் சேனல். நான் உங்கள் முருகன் அடியார் பிரவீன்குமார். நம்மளோட யூடியூப் சேனலில் தினசரி முருகனை பற்றிய தினம் ஒரு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் முருகனை எப்படி வழிபட வேண்டும், முருகனுக்குரிய விசேஷ தினங்கள், விரத முறைகள் என முருகன் சம்பந்தப்பட்ட முருகன் அருளால் நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். சரி, இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம். இந்த கந்தசஷ்டி கவசத்தை கேட்காதவங்களே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு வரி வரும். அதை எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீரழிய அஷ்டத்திக்குன்றோலும் அடங்கனும் வசமாய் திசை மண்ணே ரென்மவர் செயலாது அருளவர் மற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் அப்படின்னு வரும். அதாவது இந்த கந்தசஷ்டி கவசத்தை ஒரு நாளுக்கு 36 உருக்கொண்டு, அதாவது 36 தடவை கந்தசஷ்டியை படிக்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை படித்தாலே 20 நிமிஷம் ஆகும். அப்படி இருக்கிறப்ப இந்த இயந்திர உலகத்தில் நம்ம 36 டைம் படிக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகும். அப்போ நம்ம இப்போ இருக்கக்கூடிய வாழ்வியல் முறையில் இது சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ நம்ம எப்படி இதை 36 டைம் படிக்கிறது அப்படின்றதுக்கான எளிமையான முறையை தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஓம் சரவண பவ, இதை சொன்னாலே போதுமானது. ஆமாம், எப்படின்னு கேட்குறீங்களா? ஓம் சரவண பவ அப்படின்னு 6 முறை, ஓம் ரவண பவச அப்படின்னு 6 முறை, ஓம் வனப வசர அப்படி ஒரு 6 முறை, ஓம் நபவ சரவ அப்படி ஒரு 6 முறை, ஓம் பவ சரவண அப்படின்னு 6 முறை, ஓம் வசர வனப அப்படின்னு 6 முறை. இந்த 6 எழுத்து மந்திரத்தை ஒரு எழுத்தாக மாற்றி இப்படி 6 வரிகளாக ஒவ்வொரு வரியும் 6 முறை. ஸோ 6 × 6 36 முறை வந்துடும். நீங்கள் இந்த கந்தசஷ்டி கவசத்தை 36 முறை படித்ததுக்கான பலன் கிடைச்சிடும். முருகன் அருளால் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்துக்கிட்டதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நாளை வேறு ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அறிவோம் முருகனை யூடியூப் சேனல். நான் உங்கள் முருகன் அடியார் பிரவீன்குமார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ.